கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 56வது வசனம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை ஆனாலும் தவறி போகவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாள், ரட்சிக்கப்பட்ட நாளில் ஆண்டவர் கூட பேசியிருப்பார்ல, கர்த்தர் உனக்கு வார்த்தையை கொடுத்துருப்பார்ல, இன்னும் அது நிறைவேறலைன்னு சொல்லி ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கிறியா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை எனக்கு நிறைவேறலையேன்னு சொல்லி ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கிறியா? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்குவேன். கர்த்தர் செய்யாமல் இருந்தாரா? யோசித்து பாருங்க. மோசேயை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவார். கர்த்தர் செய்தாரா இல்லையா? மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ மனிதர்களை பிடிக்கிறவனாய் நான் உன்னை மாற்றுவேன். செய்தாரா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் செய்யாமல் இருப்பாரா? பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கு. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமா செய்வாருங்க. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் மாறி போவதில்லை. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு, நம்ம அவருடைய ஜனங்க, நம்ம புறஜாதிகள் அல்ல, நம் இயேசுவின் ஜனம், நம்ம அவருடைய சொந்த ஜனம். நம்ம அவர் கைவிட்டுருவாரா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஒருவேளை உலகத்தின் முன்பதாய் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறாயோ? பயப்படாதே. நீ தாழ்த்தப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கலாம். அதன் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நிச்சயமாக கட்டளையிடுவார். இளைப்பாறுதலை அவர் உனக்கு கொடுப்பார். அதான் முக்கியம். இந்த போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் உனக்கு இளைப்பாறுதலை கொடுத்து அவருடைய நல்வார்த்தைகள் எல்லாம் உனக்கு நிறைவேறும். ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை. அவர் பொய் சொல்ல ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நீ உனக்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாருன்னு சொல்லி உலக பிரகாரமாக எல்லாம் நம்மை ஜீவித்து கொண்டிருக்க முடியாது. நீ வேறுபரிக்கப்பட்டவன், நீ கிறிஸ்துவனுடையவன், கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே கிறிஸ்துவை வெளிப்படுத்த உன்னை நீ அர்ப்பணிப்பாயா? ஆண்டவர் உன்னுடைய அர்ப்பணிப்பை விரும்புகிறார். இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து பார், ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். எனக்கு அருமையான வாலிப தம்பி, தங்கச்சி, பெரியவர்களே, இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. யூ வில் see miracle in your life. அன்பு தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றியப்பா. கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் தவறி போவது இல்லை. ஏனென்றால் நீர் ஜீவன் உள்ள தேவனாகிய கர்த்தர். உம்முடைய வார்த்தை மனிதனை போன்று அல்ல. இன்றும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அற்புதத்தின் கரம் இறங்குகிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம். அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. திறப்பிலை நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் இந்த ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.